இப்போ நம்ம வந்துட்டு பேக்லேயும் நம்ம ஹைட்டு கொடுத்துருக்கோம். பேக்குடைய ஹைட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் கொடுக்கக்கூடாது. பட் ஆனால் இந்த பட்டியில் தான் நம்ம வந்துட்டு கொடுக்கணும். அது எப்படி அலௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இந்த பக்கத்து எவ்வளோ ஹைட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ச் டேப் வச்சுட்டு பார்க்கணும். கரெக்டாக இங்கே 1/2 இன்ச்சஸ் நம்ம மேலே வந்து பட்டியை கொடுத்து ஜாயின் பண்ணுவோம். அதனால் இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சஸ் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அலோ ப்ளவுஸ்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருது, 2.25 இன்ச்சஸ் தான் வரும். ஆனால் நம்ம ப்ளஸ் 1 இன்ச்சு கீழே இறக்கி விட்டுருக்கோமா, அப்போது ஃபுல் ஹைட்டு நம்ம இங்கேருந்து நம்ம ரெடி அளவு இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு 4 இன்ச்சஸ் வரும். இதுதான் வந்துட்டு நமக்கு அந்த பட்டியுடைய நமக்கு கரெக்டான ஆன்சர். இதை அப்படியே எடுத்து தான் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணணும். இது வந்துட்டு பேக்கு, அதாவது நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த சைடு. அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயும் நமக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணுவோம்ல, அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரெடி அளவு வந்துட்டு இன்ச் டேப் வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ரெடி அளவு 2.5 வருது, 2.1 வருது. நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3.25 வரைக்கும் வருது. இதுதான் வந்துட்டு நமக்கு ரெடி அளவு. சரியா, இது வந்து நம்ம மடித்து தச்சிருவோம். இது வந்து நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ப்ளவுஸுடைய அந்த பட்டிக்கு நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதோடைய அலவன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்துட்டு கால்குலேஷன் பண்ணணும். கன்ஃபியூஸ் ஆகாமல் கால்குலேஷன் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணி பாருங்கள். இப்போ நான் பட்டி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு சைடு வந்துட்டு நமக்கு எவ்வளோ வந்துச்சு, 4 இன்ச்சஸ் வந்துச்சா. அதே மாதிரியே பட்டியில் மேலே வந்து நம்ம ஜாயின் பண்ணணும்ல, அதுக்கு வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அங்கேருந்து நம்ம கரெக்டாக 4 இன்ச்சஸ் வரைக்கும் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கே இருக்குது, நம்ம வந்து பட்டியை வந்து நம்ம கரெக்டாக 4 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா வந்துட்டு 1 இன்ச்சு நான் கீழே மடித்து தப்போம் இல்லையா, அதனால நான் வந்துட்டு பட்டியில் 1 இன்ச்சு நான் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். பட் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டுக்கும் நமக்கு இங்கே வந்துட்டு 3.25 இன்ச்சஸ் வந்திருக்கு. நான் கீழே 1 இன்ச்சு வந்துட்டு நான் மடித்து தைக்க நான் வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டியை வந்துட்டு எப்படி நம்ம இந்த ஷேப் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாமா.